அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம்னா, நம்ம விஜய் அண்ணா பத்தி தான். அதுக்கு இன்னைக்கு என்னோட இன்ட்ரோ நான் குடுத்துடுறேன். என் பேரு அருணா. ஐ அம் ஃப்ரம் மலேசியா. நான் இப்ப தான் ஏதோ ஒரு வீடியோ செஞ்சுகிட்டு இருக்கேன். கலந்த கலவையா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப என்னத்த பத்தி பேச போறேன்னா, நம்ம விஜய் அண்ணா பத்தி. தளபதிய பத்தி பேச போறேன். தளபதினா யாருக்கு தான் பிடிக்காது? முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டாதீங்க. எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு நடிகரா பிடிக்கும். ஆனா, என்னோட கேள்வி என்னதுன்னா, அவரு எப்ப அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரோ, அப்ப வச்சானுங்க அவருக்கு ஆப்பு அங்க. என்னடா பண்றீங்க? அவரோட வைஃப் பிரச்சனை வருது, த்ரிஷா கூட கள்ளக்காதல்னு வருது, என்னென்னமோ வருது. கடைசியா அந்த மனுஷன் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்லிப்புட்டு, அவரோட கடைசி படத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. காலையில என்னமோ கேட்டேன், என்னமோ 2, 3 சீன் தான் வெளியாயிருக்குன்னு சொன்னானுங்க. அப்புறம் பார்த்தா என்னடா, எஸ்டி அளவுக்கு படம் வெளியாயிருச்சு. எனக்கு லிங்க் வருது WhatsAppல. எனக்கு புரியல. வன்மம் இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் தாக்குவீங்க? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் படம் பார்த்தேன். சீன் பார்த்தேன். TikTokல அங்கங்க சீன் வந்துச்சு. நான் சீன் பார்த்தேன். நான் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னா முடிவா தான் இருக்கேன். ஆனா ஏன்டா அந்த மாரி பண்றீங்க? அவங்களுக்கெல்லாம் எவ்ளோ லாஸ். ஆனா, நான் பார்த்த வரைக்கும், அந்த சீன்ல நான் பார்த்த வரைக்கும் அங்க எடிட்டிங் என்னமோ தான் சம்திங் போட்டிருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கேருந்து தான் லீக் ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் பார்க்குறேன் என்னமோ 6 பேத்த புடிச்சுட்டாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியல என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஐம் நாட் ஷூர். ஆனா ஒரு ஆள வந்து தாக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இறங்கி தாக்குறது வந்துட்டு அநியாயம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே! ஒரு தடவ சான்ஸ் குடுக்கலாமே! என்னதான் பண்றாருன்னு. வாய்ப்பு குடுக்கலாம். எல்லாத்துக்கும் குடுக்கலாம். என்ன பொறுத்தவரையில அதான். உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு நீங்கலாம் யாருக்கு வோட் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வோட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் மலேசியன். நான் ஆதரவு தான் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணலாம். நீங்க இந்த இந்த தடவ எலக்ஷன்ல யாருக்கு வோட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.